சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் மதுபான ஆலை அதிபர்களின் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி பல ஆவணங்களை கைப்பற்றினர். டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்தன. இருப்பினும் இந்த வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றமானது தள்ளுபடி செய்தது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை தொடர்ந்து தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தன. இந்த வழக்கின் விசாரணை இன்று தலைமை நீதிபதி கவாய் மற்றும் நீதிபதி ஏஜி மாசி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் வாதிடுகையில் 2014-2021 ஆண்டு வரையிலான விற்பனையில் முறைகேடு தொடர்பாக மாநில அரசே 41 வழக்கு பதிவு செய்துள்ளது. ஆனாலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனை நடத்தியுள்ளனர், அதிகாரிகளின் மொபைல் போன்களை கைப்பற்றியுள்ளனர் என தெரிவித்தார். டாஸ்மாக் நிறுவனம் சார்பில் ஆஜரான மூத்த வக்கீல் முகுல் ரோகத்கி வாதிடுகையில் டாஸ்மாக் அதிகாரிகளின் போன்களை பெற்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவற்றில் இருந்த தகவல்கள் அனைத்தையும் நகல் எடுத்துள்ளனர். இதன் மூலம் அவர்களது தனியுரிமை பாதிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். இதனையடுத்து நீதிபதி கூறியதாவது, டாஸ்மாக் நிறுவனத்திற்கு எதிரான அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. இருப்பினும் தனிநபர்கள் மீதான விசாரணைக்கு எந்த தடையும் இல்லை எனவும் தெளிவுபடுத்தியது. இந்த உத்தரவானது டாஸ்மாக் மேலாண்மை இயக்குநர் விசாகன், தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர் உள்ளிட்டோர் மீதான விசாரணைகளை தொடர அனுமதிக்கிறது. தனிநபர்கள் செய்த தவறுக்காக அரசு நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதா நாட்டின் கூட்டாட்சி நடைமுறைகளை அமலாக்கத்துறை மீறுகிறது என்றார். இதனால் இந்த இடைக்கால தடை விதிக்கப்பட்டதை திமுகவினர் கொண்டாட தொடங்கியுள்ளனர். இதனையடுத்து விரைவில் அமலாக்கத்துறை ஸ்டே வாங்கலாம் எனவும் கூறப்படுகிறது. இனிமேல் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கி சுருட்டிய நபர்கள் மீது நேரடியாக வழக்கு போட்டு உள்ளே தள்ள போறாங்க. இது தெரியாமல் திமுகவினர் கொண்டாடுகின்றனர். தனிநபர் விசாரணை என்ற போது ஆகாஷ் பாஸ்கரன், ரத்தீஷ் போன்றவர்கள் சிக்குவது உறுதி என ஸ்டாலின் டெல்லி சென்றாலும் தப்பிக்க முடியாது எனவும் கூறப்படுகிறது. டாஸ்மாக் ஊழல் பத்தி நாடே பேசுகையில் நீதிபதிகளின் இந்த தடை போன்ற உத்தரவு எல்லாம் கொடுத்தால் நாட்டுக்காக நேர்மையாக வேலை செய்யறவங்களும் செய்ய மாட்டாங்க. இன்னொரு பக்கம் திருடுறவன் இன்னும் தைரியமாக திருடத்தான் செய்வான் என விமர்சனம் எழுந்துள்ளது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.